காடை வளர்க்குறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. அசைவ பிரியர்கள் ஆடு கோழிக்கு அடுத்தபடியாக விரும்புகிறது காடை. காடை இறைச்சியை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் காடைக்கு எல்லா பருவத்துலேயுமே மவுசு இருக்குது. இதை சரியாக புரிஞ்சிட்ட பல பேர் காடை வளர்ப்பில் நல்ல லாபம் ஈட்டிட்டு வர்றாங்க. அந்த வகையில் குறைஞ்ச முதலீட்டில் காடை வளர்ப்பில் எப்படி அதிக லாபம் பெறுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. முதல்ல இதில் முக்கியமான அம்சம் என்னென்னு பார்ப்போங்க. காடையில் பல ரகங்கள் இருந்தாலும் நாமக்கல் ஒன்று, ஜப்பானிய காடை, இது ரெண்டுமே வளர்ப்புக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது. இதான் வளர்க்குறக்கு அதிக இடம் தேவைப்படாது. ஒரு சதுர அடியில் 5 காடைகள் வரை வளர்க்கலாம். கோழிகள் ஆடுகளை விட காடைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால எல்லா தட்பவெட்ப நிலையிலும் வளரக்கூடியதாக இந்த காடை இருக்குது. மேலும் இதற்கு மிக குறைந்த அளவு தீவனமே போதுமானதாக இருக்குது. காடை குஞ்சுகளானது 5 முதல் 6 வாரத்துக்குள்ளே இறைச்சிக்கு தயாராகி விடுவதால் முதலீடு செஞ்ச 1.5 மாதத்துலேயே வருமானத்தை பெற முடியும். காடைகளை ஆள்கூள முறை, கூண்டு முறைன்னு 2 வகையில் வளர்க்கலாம். ஆள்கூள முறைங்கிறது என்னென்னா, ஒரு சதுர அடிக்கு 6 காடைகள் வரை முதல் 2 வாரம் ஆள்கூள முறையில் வளர்த்து அதுக்கப்புறம் அதை கூண்டுக்கு மாற்றி வளர்க்கணும். ஆள்கூளத்தில் நன்கு காய்ந்த மணல் கீழாகவும் ஈரத்தை உறிஞ்சக்கூடிய காஞ்ச தென்னநார் கழிவு அல்லது நிலக்கடலை தோல் மேலாகவும் பரப்பியதாக இருக்கணும். சுமார் 5 முதல் 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஆள்கூளம் இருக்கணுங்க. காடைகளை கம்பி வலை கூண்டுகளை வளர்க்குறதா இருந்தால் முதல் வாரத்திலேயே கூண்டோட அடிப்பகுதியில் கெட்டியான அட்டைகளை விரிச்சிடணும். கூண்டு முறையில் எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். கூண்டுகள் 4 முதல் 5 அடுக்குகள் வரை அமைச்சு ஒவ்வொரு கூண்டுக்கு கீழே தகடு பொருத்தி தினமும் கழிவுகளை அப்புறப்படுத்தணும். கூண்டோட அடிப்பகுதி மற்றும் பக்கவாட்டு கம்பி வலை 1.5 1.5 அப்படிங்கிற சென்டிமீட்டர் அளவில் இருக்கணுங்க. 3 முதல் 6 வாரங்களுக்கு 4 அடி நீளமும் 2 அடி அகலத்திலேயே 50 காடைகள் வரை வளர்க்கலாம். முதல் 4 வார காலத்தில் தீவன தொட்டி 2 to 3 சென்டிமீட்டர் உயரத்திலையும் தண்ணீர் தொட்டி 1 to 1.5 சென்டிமீட்டர் உயரத்திலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். காடை கூண்டுக்குள்ள 60 மெகாவாட் திறன் கொண்ட பல்பு வெளிச்சம் போதுமானதாக இருக்கும். தீவனம்னு பார்க்கும்போது காடைக்கு தீவனம் மிக சின்ன தூளாக இருக்கிறது அவசியம். மக்காச்சோளம், எண்ணெய் நீக்க அரிசி, தவிடு, கடலை புண்ணாக்கு இது மாதிரியெல்லாம் கொடுக்கலாம். காடை குஞ்சுகளுக்கு புரத சத்து அதிகமாகவும் எரிசக்தி குறைவாகவும் இருக்கணுங்க. சுத்தமான தண்ணீரை காடைகளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி குறைஞ்ச செலவில் காடை குஞ்சுகளை வாங்கி 6-7 வாரம் வரைக்கும் அதை பராமரிச்சிங்கன்னா அது இறைச்சிக்காக தயாராகிடும். அதுக்கப்புறம் ஒரு காடை 30 ரூபாய் வரைக்கும் விற்கலாங்க. எனவே குறைஞ்ச முதலீட்டில் நிலையான மாத வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க காடையை வளர்த்து பயன்பெறலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.